நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். படிகர் கி பேட்டி அப்படிங்கிற கஹானிலேருந்து ஆனந்திங்கிற டிப்னி இப்போ பார்க்கலாம். படிகர் கி பேட்டி முன்சி பிரேமச்சந்திர கி கஹானி है. இது பிரேமச்சந்தருடைய கதை. ஆனந்தி இசி கஹானிக்கா பிரமுக் பாத்திர है. ஆனந்தி இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கேரக்டர். ரூபவதி ஆர் குண்வதி है. அவங்க அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க. उसके पिता பூப் சிங் एक தாலுக்கேதார் है. அவங்க அப்பா ஒரு ஜமீன் லேண்ட்லார்டுன்னு சொல்கிறாங்க, நிலமெல்லாம் வச்சுருக்கவர். आनंदी शहर में पली लड़की है, फिर भी पिता की आज्ञा मानकर गांव के श्रीकंड से शादी कर लेती है. ஆனந்திங்கிறவங்க சிட்டியில் வாழ்ந்த ஒரு பெண்ணு. அப்பாவோட ஆர்டரை, அப்பாவோட பேச்சை கேட்டு வில்லேஜ் பையன் ஸ்ரீகண்டுவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. पहले गांव के साधारण परिवार में रहना उसको मुश्किल लगता है. ஸ்டார்டிங் டைமில் வில்லேஜ் வாழ்க்கையை அடாப்ட் பண்ணி வாழ்கிறத கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனந்தி. லேக்கின் பகுத் கம் சமயமேகி வஹா, அவங்க மிகவும் குறைந்த காலகட்டத்திலேயும் அந்த வாழ்க்கைக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். वातावरण में रहना सीख लेती है. गांव के वातावरण में रहना सीख लेती हैங்கிறாங்க. வில்லேஜ் வாழ்க்கைக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறாங்க. பச்பன் மே டிம் டாம் रहती थी. சின்னவளாக இருக்கும்போது, சைல்டுஹுட்டாக இருக்கும்போது திக்காவட்டி மத்தில் இப்போ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி அவன் நடத்தையெல்லாம் இருந்திருக்கும். பதி கே யஹா ஆனே கே பாத் பூரி தர பதல் ஜாத்தி है. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னைத்தானே அந்த வில்லேஜ் வாழ்க்கைக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாலாம். ஆடம்பரக்கோ அல்விதா ககு தேத்தி है. ஆடம்பரத்தை பாய் பாய் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. தேவர் லால் பிஹாரி ஆனந்தி சே குஸ்ஸா கர்த்தா है. இந்த ஹஸ்பண்ட் வீட்டில், ஸ்ரீகண்ட் வீட்டில் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காங்க, தேவர் லால் பிஹாரின்னு. அவர் இவங்கள ஆனந்தியை கோவப்படுத்துகிறாரு அப்படிங்கிறாங்க. உஸ்பர் கடாவோ மார்த்தா है. அவங்க மேலே, ஆனந்தி மேலே கடாவோ அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் உட்டன் செப்பல், அதை தூக்கி எறிகிறாங்க. ஸ்ரீகண்டுக்கோ ஏக் மாலும் ஹோத்தா है. ஸ்ரீகண்ட் இதை தெரிஞ்சுக்கிறான். அம்மா ஒய்ஃபு மேலே தம்பி கோவப்பட்டு மிதியடியை தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, செப்பல் எடுத்து வீசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உஸ் கர்மே ரெஹனா நகி சாத்தா. அதனால நான் இந்த வீட்டில், எனக்கு மரியாதை இல்லை, என் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்கல, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். லால் பிஹாரி அப்படி கலத்தி மான்கர் ஸ்வயம் கர் சோடுக்கர் ஜானா சாத்தா है. ஆனால் தம்பி லால் பிஹாரி நான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரே வெளியே போகணும். ஸ்வயம் கர் சோடுக்கர் பஹர் ஜானா சாத்தா है. தானே வீட்டை விட்டு வெளியே போகணும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. इस नाजुक मौके में आनंदी लाल बिहारी को माफ़ करती है. இந்த கிரிட்டிக்கலான இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் இவங்க ஆனந்தி அவங்கள மன்னிச்சிடுறாங்க, அவங்க தம்பியை. कहती है कि सभी इसी घर में रहेंगे. அவங்க ஆனந்தி சொல்கிறாங்க, எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. इस तरह परिवार को टूटने से बचाती है. குடும்பம் அந்த சிதைஞ்சு போகிறது, பிரிஞ்சு போகிறத காப்பாற்றிட்டாங்க ஆனந்தின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி சுந்தர்தா, नम्रता, सज्जनता, सरलता और आदि अच्छे गुणों से भरी सुसंस्कृत नारी है. ஆனந்திங்கிறவங்க அழகு, சாஃப்ட்னஸ், ஜென்டில்னஸ், சரள, எளிமையான, நல்ல குணம் கொண்ட ஒரு கல்ச்சர்டு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்கம்மா.